ஸ்கேன் பண்ணும்போது அப்டமன் ஸ்கேன்லேயே வந்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, ஹெப்படோமெகாலி லிவரே வந்து வீக்கமாக காணப்படுது, லிவருக்குள்ள ரத்த கட்டி ஹெமஞ்சியோமா இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பித்தப்பையில கல் இருக்கு, எக்ஸஸா சாப்பிட்ற சுகரு கோலாஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக போய் நம்ம லிவர் மேலே உட்காருது. ஸோ அதனால ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது. ஸோ பொதுவாகவே இந்த லிவரில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, வீக்கம் இருக்குது, இல்லை அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் Ethnic Healthcare. Ethnic Healthcare. வணக்கம், நான் டாக்டர் யோகுதியா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். சமீப காலத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது அப்டமன் ஸ்கேன்லேயே வந்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, ஹெப்படோமெகாலி லிவரே வந்து வீக்கமாக காணப்படுது, லிவருக்குள்ள ரத்த கட்டி ஹெமஞ்சியோமா இருக்குது, இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பித்தப்பையில் கல் இருக்குது, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவர் அப்படிங்கிறது வலப்பாட்டு ஈரல்னு சொல்லக்கூடிய அப்பர் ரைட் அப்டமனில் இருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த லிவரில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, வீக்கம் இருக்குது, இல்லை அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் வந்து உணர முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிம்டம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சக்கரை நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அதையும் தாண்டி எக்ஸஸா நம்ம சாப்பிட்றது கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி லிவர்ல போய் 120 கிராம்ஸ் அளவுக்கு ஸ்டோர் ஆகுது. அதையும் மீறி நம்ம எக்ஸஸா சாப்பிட்ற சுகர் கோலாஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டா போய் நம்ம லிவர் மேலே உட்காருது. ஸோ அதனால ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது சுகர். ஃப்ரூட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரக்டோஸுமே வந்து காசஸ் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறனால ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஹோலாக சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸஸாக குடிக்காதீங்க. ஃப்ரூட் ஜூஸில் சக்கரையே போடாமல் கூட குடிக்க வேணாம், ஃப்ரூட் ஜூஸே வேணாம், கட் பண்ணி சாப்பிட்றது மட்டும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் லிவரில் இருக்குது அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து உங்க உணவுல மிகையாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமா கிளென்ஸ் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ல வந்து குக்லு டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இந்த ஃபேட்டி லிவரை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ஓரிரு மாதங்களே கிரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபுல்லாவே பெர்மனண்டா கியூர் ஆயிருக்காங்க. லிவர் டேமேஜ் இப்போ வந்து லிவர் வந்து நமக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையுது, நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப லாங் டேர்மா ஆல்கஹால் எடுக்கிறவங்க, கிரானிக் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து தன்னோட ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்கும் போது நம்ம உடம்புல வந்து பித்தம் வந்து அதிகமாகும். ஏன்னா லிவரோட ஃபங்க்ஷனே வந்து நம்ம உடம்புல கூடிய கழிவுகளை வெளியேற்றும், பழைய ஹார்மோன்ஸை வெளியேற்றும், ஃபேட்டோட டைஜஷன்ல இருந்து அப்புறம் குளுக்கோஸ் ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய எக்ஸஸா கெமிக்கல்ஸ், கலர் பவுடர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாத்தையும் தனியா பிரிச்சடிச்சு அதை வந்து டீடாக்ஸ் பண்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுது. பிளஸ் விட்டமின் கே ஃபார்ம் பண்றதுல இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த லிவர் வந்து செயல்திறன் குறையும் போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிம்டமே வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தும், கண்ணு இருளும். ஏன்னா பித்தம் வந்து உடம்புல அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது அப்பயே நம்ம வந்து அலர்ட் ஆயிடணும். கண்டுக்க மாட்டேன், அலட்சியமா விட்டுட்டு திருப்பி நான் மேலும் நான் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் சாப்பிடுவேன், கலர் பவுடர் சாப்பிடுவேன், கண்ட நேரத்துக்கு தூங்குவேன். அதாவது காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால நைட்டு தான் என்னோட மீல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11-12 மணிக்கு உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு லிக்கர் எடுத்துட்டு விடிய முழிச்சிருந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட லிவர் ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் லிவரில் பித்தம் அதிகமாகி இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணு வந்து குழி விழுந்து கண்ணுக்கு சுற்றி வந்து கருவளையம் டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக வந்து சித்த மருத்துவத்தில் லிவர் இஷ்யூ இருந்தது அப்படின்னா பாண்டு, சோகை, பெருவயிறு, காமாலைன்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நோய்கள் தோன்றும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாண்டு அப்படிங்கிறது பொதுவாக லிவரோட ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ப்ளீன் போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்பிசி 120 நாள் உயிரோட வாழுது அப்படின்னா நம்ம உடல் வந்து வெப்பம் அடையும் போது அந்த இறந்து போன ஆர்பிசியை டக்குன்னு லிவர் வந்து பிலியரி சிஸ்டம் மூலமாக அதை வந்து பித்த நீரை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது ரத்த செல்கள், சிவப்பு ரத்த செல்கள் எல்லாமே வந்து பித்த நீரை கன்வெர்ட் ஆச்சுன்னா ஒரு சைடு ஸ்ப்ளீன் போன் மேரோல வந்து ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆனாலும் பிரயோஜனம் இல்லாமல் ஹீமோகுளோபின் கம்மியாகும். அதுதான் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டு அப்படிங்கிற ரத்த சோகை ஏற்படும். அடுத்து சோகைனா நிறைய பேர் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா வெள்ளையாயிட்டோம்னு நினைப்பாங்க. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் குறைஞ்சு அவங்க வெளுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு லேட்டரான தான் புரியும். ஸோ அது சோகை. அடுத்து பெருவயிறு அப்படிங்கிறது ஜென்ரலாக வயிறு மட்டும் ஊதி காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்மளோட அப்டமினல் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய கலெக்ட் ஆகி வயிறு மட்டும் பெருசாகும். சமயத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா கால் தொங்க போட்டால் காலெல்லாம் வீங்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களோட லிவரை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ஒன்றா ஹார்ட் இல்லை கிட்னி அப்படின்னு முடிச்சுருவாங்க. பட் லிவரோட ஃபங்க்ஷன்லேயுமே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கால் வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாண்டு, சோகை, பெருவயிறு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் 4th ஃபைனல் ஸ்டேஜாக காமாலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எக்ஸஸான பித்தம், நம்ம பித்த நீர் எல்லாமே வந்து ரத்தத்தில் கலந்து கண்ணு வந்து மஞ்சளித்து காணப்படுறது, நெகங்கள் வந்து மஞ்சளித்து காணப்படுறது, இல்லை ஸ்கின்னே வந்து எல்லோயிஷ் டிங்கில் இருக்கிறது, போட்டிருக்க ஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்வெட்டோட ஸ்டெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். ஸோ அப்போ டெஃபினட்டாக நீங்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கனாலும் சரி, அதுலேருந்து வெளியே வந்து உங்களோட உணவாதி செயல்கள், அந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து
ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டயட்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸை சுத்தமாக கட் பண்ணிடணும், புளியை சுத்தமாக கட் பண்ணிடணும். இப்போ உப்பு கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு சாப்பிடணும். அப்போ சுண்டல் வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்றது, வெறும் ரைஸ் கஞ்சி சாப்பிட்றது. ஸோ ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராசஸே வந்து பிரேக் டவுன் ஆகிடும். நம்மளோட லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கொழுப்பே டைஜஸ்ட் ஆகாது. அப்போ நீங்கள் ஃபேட் எடுக்க அதை நீங்கள் இன்னும் ட்ரபிள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் டயட்குள்ளே போயிட்டு கீரை நெல்லி வந்து காலைல அரைச்சி குடிக்கிறது, மோரில் கலந்து குடிக்கிறது, இல்லை கரிசாலாங்கண்ணி அப்படிங்கிற அந்த கீரையை வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணும். கம்மிங் டு இப்போது சப்ளிமெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து கூட லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அக்கேஷனலாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லை கேப் விடணும். இப்போது சமீபத்தில் கூட ஒரு கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் சொன்னார், எனக்கு வந்து கிட்னியில் வந்து கேன்சர் வந்துச்சு, டாக்டரே சொன்னாங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப 5 வருஷமாக நீங்கள் வந்து மல்டிவிட்டமின் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறனால கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்திருக்கும், அதனால் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்னிக்கும் சரி லிவருக்கும் சரி எந்த விதமான ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸுமே வந்து ஒரு ஹார்ம் கொடுக்கறதுனால ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்களா, ஒரு பிரேக் விடுங்க, ஒரு மாதம் திருப்பி எடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச வரைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம உணவுகளே இருக்குது அப்படிங்கிறனால டெய்லியுமே வந்து மல்டிகிரெயின்ஸு, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக நட்ஸு, சீட்ஸ் இப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, நல்லா ப்ராப்பராக ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண முடியல, அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்டு உங்களுக்கு லிவர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா யூனிவர்சலாக வேர்ல்டு வைட் ஃபாலோ பண்ணுறது தான் மில்க் திசில். ஸோ இந்த மில்க் திசில் அப்படிங்கிறது நம்மளோட சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட்றீங்க, லிவர் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மில்க் திசில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது நார்மலாக நம்ம சித்த மருத்துவத்தில் விஷ்ணு கரந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேர்ப் தான். இந்த விஷ்ணு கரந்தை அப்படிங்கிற அந்த ஹேர்போட சூரணங்கள் கிடைக்குது. இதை நீங்கள் வந்துட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடித்து குடிக்கும்போது உங்களோட லிவர் வந்து நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம லிவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுமே நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது, எனக்கு ஒர்க்கே இல்லைனாலுமே நைட் ஃபுல்லாக முழிச்சு படம் பார்க்குறது, இல்லை வேறு ஏதோ ஒரு பேட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது டெஃபினட்டாக வந்து லிவர் டேமேஜ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அக்கேஷ்னலாக நீங்கள் வந்து நைட் வந்து ஒரு மாதத்தில் 1 நாள் 2 நாள் முழிச்சிருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் டெய்லியுமே உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கில் வந்து லிவர் தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய டைம் 11 to midnight 3 o'clock. ஸோ 11 to 3 o'clock நம்ம தூங்கலைன்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து லிவரில் பிரச்சனைகள் வரும். ஸோ 9 o'clockலேருந்து 11 o'clock பித்தப்பை, அதுக்கப்புறம் 11 o'clockலேருந்து 3 o'clock உள்ள லிவர். ஸோ இந்த மாதிரி நம்மளோட உடம்புல கூடிய கழிவுகள் இந்த ஆர்கன் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம அந்த டைமில் தூங்கிட்டு இருக்கணும். ஸோ தூங்கலை அப்படின்னா இப்போ நிலா வந்தோடனே நம்ம தூங்கலாம், நம்ம உடல் வெப்பமாகும். அப்போ வெப்பமாகும்போது பித்தமாகும்போது காமாலை வரும், லிவர் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால சரி, ப்ளஸ் ஆல்கோஹால் எடுக்கிறாங்கனாவே நைட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போது நைட் எடுக்கக்கூடிய ஆல்கோஹாலும் ஒரு சைடு லிவரை டேமேஜ் பண்ணுது. அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ரொம்ப போகாமல் ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா கல்யாணம் ஆக போகுதுன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரிசை பெற்றெடுக்கணும் இல்லையா. அப்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ உங்களால் அந்த குழந்தை ஆரோக்கியம் கிடக்கூடாது அப்படின்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கணும்ல. நீங்கள் அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இத்தனை நாள் நம்ம எடுத்த ஆல்கோஹால் எல்லாம் நல்ல லிவர் பாதிப்படைஞ்சிருக்கும், இல்லை ஸ்மோக் பண்ணுறதுனால நுரையீரல் பாதிப்படைஞ்சிருக்கும்னு நினச்சி நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் லேகியம், கீரை நெல்லி, கரிசாலை, பொன்னாங்கண்ணி கீரை, விஷ்ணு கரந்தை இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து ஒரு 3 months எப்படி நிச்சயம் ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 3 to 6 months கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்கள் பாடி நல்லா ரெஜுனேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து உடம்புடைய ரத்தம் வந்து சுத்தமாக உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். பட் பிளட்டோட பியூரிஃபிகேஷன் உங்களுக்கு முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளினிக்லாம் வரும்போது உங்களோட உள்ளங்கை காமிங்கன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸோட வராங்க, இல்லைனா முகத்தில் அங்கங்கே கருப்பாக இருக்குன்னா, பிக்மெண்ட்டாக இருக்குன்னா அவங்க கையில் உள்ளங்கையிலையும் கருப்பாக இருக்கும், இங்கங்கே கருப்பாக இருக்கும். ஸோ சைட்லலாம் பிங்காக இருக்கும். அப்போ பார்த்தா அவங்களோட டாக்ஸின்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ மெடிசன்ஸ் கொடுத்து இப்போ ஒரு சில பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு ரத்த சுத்திக்கெலாம் கொடுத்துட்டு அடுத்த மாதம் அவங்க கிளினிக்லேயே வரும்போது பார்க்கும்போது அது எல்லாமே கிளியராக இருக்கும், முகம்லாம் நல்லா கிளியராகி பளிச்சுன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரத்த சுத்திக்கான மெடிசன்ஸுமே வந்து நம்ம எடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்லாம் கொடுத்து இதை ட்ரீட் பண்ணலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீரை நெல்லி, கரிசாலை, விஷ்ணு கரந்தை இது 3மே கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் ஃபார் லிவர். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களோட லிவர் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம் சிவன் வழி வந்த மிக
மிகச்சிறந்த சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம் பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.